சிக்கன் ஃப்ரை சிம்பிளாக எப்படி செய்கிறது பார்க்கலாமா? மீன் கொட்டுக்காய்க்கு ரெசிபி. பட்டை, லவங்க, ஜீரகம், மிளகு, அப்புறமா சோம்பு எல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கலாம். இப்போது இது பவுட்ரான பிறகு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் சிக்கன் மட்டும் போட்டுட்டு நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க எல்லா மசாலா கூட சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மசாலா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஸ்பைசி ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் பாதி போட்டு பாதி எடுத்து வச்சுக்கோங்க. இதிலே 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஒரே ஒரு ஸ்பூன் டேபிள் சால்ட் போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயே தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இது 1/2 kg சிக்கன். நீங்கள் தண்ணி கரெக்டாக அந்த சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே தூக்கி ஸ்டவ் மேலே வச்சுடுங்க. ஹை ஃப்ளேமில் மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் இது வேகணும். வெந்த பிறகு நீங்கள் இந்த மூடி எடுத்து பார்த்தாக்கா அது சைட்லலாம் கொஞ்சம் இதாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்மெல் சூப்பராக வரும். இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டில் நான் எண்ணெய் ஊற்றுறேன். உங்களுக்கு தேவைன்னா பட்டர் ஆர் கீ ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். சிக்கன் ஃப்ரை ரெடி. சிம்பிளாக சிக்கனை வெங்காயம் தக்காளி இல்லாமல் செய்யணுன்னா இப்படி தான் செய்யணும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பாய்.